அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஆனா அந்த நேரத்துல அவர் சுய நினைவிலே இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன முடிவுக்கு வர முடியும்? அதான்க்கா நானும் சொல்றேன். சுய நினைவிலே இல்லாதவரு எப்படிக்கா தப்பு பண்ணிருப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியும்? பிருந்தா, அவருக்கு இப்ப வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகட்டும்க்கா. அதுக்காக தப்பே செய்யாத அவரு அவ கூட சேர்ந்து வாழணுமா? நீ யதார்த்தத்துக்கு பொருந்தாத விஷயத்த பேசிட்டு இருக்க பிருந்தா. உன் லைஃப நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி, நான் அவ்ளோ சொல்றேன், அதே மீறி இந்த வாழ்க்கை தான் வேணும்னு சொல்ற. நீ ரொம்ப வருத்தப்படுவ பிருந்தா. நீ பண்ண இந்த தப்புனால இந்த குடும்பம் மட்டும் கிடையாது, 2 குடும்பத்தோட நிம்மதியும் போக போகுது. இனி நம்ம அம்மா எப்படி நிம்மதியா வாழ்வாங்க? இல்லக்கா, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும் போது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கக்கா. கடைசி வரைக்கும் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கல. அப்போ உங்க அக்கா சொல்றது தப்பா இருக்கு, நீ மட்டும் சரியா இருக்க. ஆ? உனக்கு முடிவெடுக்கலாம் தெரியும், என்ன எதுவும் சொல்ல வேணாம் போடின்னு சொல்லாம சொல்ற. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. போதுண்டி, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். வீரா, வீரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்ல போற? சொல்லு, என்ன சொல்ல போற? கார்த்திக் எந்த தப்பும் பண்ணல, அவன் சுய நினைவிலே இல்ல, அதனால உன் தங்கச்சிய கார்த்திக்கு கட்டி வச்சிட்டேன்னு சொல்ல போறியா? அதான் ஆல்ரெடி இவளே சொல்லிட்டாளே. வீரா, யார் சொன்னாலும் அதுதான் உண்மை. விஜய் நம்ம கிட்ட ஏதோ ப்ளே பண்றா, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கு இவங்க 2 பேர்த்து வாழ்க்கையை பலி கொடுக்க கூடாதுல்ல. வீரா, இந்த மாதிரி விஷயத்துல நான் தப்பு பண்ணுவேனா? தப்பு தான் பண்ணிருக்க மாறா. ஒருவேளை நிஜமாவே கார்த்தி தப்பு பண்ணல, விஜய் தான் போய் சொல்றானா என்ன பண்ணிருக்கணும்? அது நிரூபிச்சு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி பேசிருக்கணும். அப்போ நீ பேசிதான் இருக்கணும். ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன உன் அண்ணனுக்கு என் தங்கச்சியை 2ஆம் தரமா கட்டி வச்சிருக்க. ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதுவே உனக்கு கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? வீரா, உனக்கு எப்படி இந்த வழியெல்லாம் தெரிய போகுது? நீ என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க? வீரா, என்ன பேசுற நீ? ஆமா, அக்கா தங்கச்சிக்கு கூட பிறந்திருந்தாதான் அதோட வலி என்னங்கிறது உனக்கு புரியும். நீ அப்படி வளரல, அதனாலதான் யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உன் அண்ணனோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சிருக்க. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. வீரா,